தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் எடுக்கிறார். அதுல குறிப்பா இந்த விவகாரம் இதுல கடுமையா நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. கொடி, சின்னம், லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துற விவகாரங்கள்ல அதுல தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வர இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? ஒரு அரசியல் இயக்கத்திலேங்க விதிகள் தான் மிக முக்கியமானது, பிரதானமானது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற விதியை தாண்டி மற்ற அனைத்துமே பொதுக்குழு எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. அந்த வகையில் அதிமுக பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த பொதுக்குழுடைய முடிவின்படி திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அவரை சார்ந்த ஓரர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இது சட்டப்படியான ஒரு நடைமுறை. ஏன்னா ஒரு இயக்கத்தை நீண்ட காலம் நடத்துவதற்கு அந்த விதிகளை தாங்கித்தான் ஒரு இயக்கமே செயல்பட்டாக வேண்டும். அதன் அடிப்படையில் மிகச்சரியாக எடுக்கப்பட்டிருக்க முடிவு. இதை பன்னீர்செல்வம் அவர்கள் பின்பற்றாமல் தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிரான வழியில அதிமுகவில் நீக்கப்பட்ட ஒருவர் அந்த கட்சியினுடைய சின்னத்தை, கட்சியின் பெயரை, கொடியை, அலுவலக முகவரிகளை இப்படி பயன்படுத்துவதெல்லாம் சட்டவிரோதம். அப்போ ஒரு அமைப்புக்கும் ஒரு நீதிமன்ற தேர்தல் ஆணைய தீர்ப்புகளுக்கும் என்ன மரியாதை பாருங்க. அப்போ நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது என்பதை காரணம் காட்டிக்கொண்டே ஒரு அரசியல் கட்சியை செயல்படுத்த விடாமல் தடுத்துக் கொண்டே இருப்பது என்பதுதான் பிரதான நோக்கமாக திரு பன்னீர்செல்வத்திற்கும் அவரை சார்ந்தவர்களும் இருக்கிறது. அண்ணன் தனியரசு அவர்கள் கொஞ்சம் கூட சங்கடமே பண்ணாம போய் சொல்றாங்க. அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் பன்னீர்செல்வத்தோடு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருந்திருந்தா எங்கேயாவது அவருடைய பலத்தை காட்ட முடிந்தான்னு பாருங்க. பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு, ஆட்சி மன்ற குழு, சட்டமன்ற நாடாளுமன்ற குழு இவை அனைத்திலும் ஆதரவு இல்லை. தொடர்ச்சியா ஓ பன்னீர்செல்வம் நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல வரவங்க எல்லாம் அப்ப யாரு உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அதன் மூலமா தொண்டர்களை மீட்டெடுப்பது, அதிமுகவினுடைய உரிமையை மீட்டெடுப்பது அப்படிங்கிற கூட்டம் நடத்துறாங்க. பல்வேறு இடங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்படுகிறது, பொது கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அப்ப அங்க வரக்கூடிய தொண்டர்களோ கூட்டங்களோ யார்? நீங்க எம்ஜிஆருக்கு எதிராக எஸ்டிஎஸ் வெளியேறிய போதும், அம்மாவுக்கு எதிராக நாவலர் நெடுஞ்செழியன், திருநாவுக்கரசர் போன்ற யார் வெளியேறிய போதும் இதே மாதிரி கூட்டம் போட்டாங்க. அதாவது ஒரு பெரிய இயக்கத்தை, ஒரு பெரிய தலைமையை எதிர்த்து யார் கூடினாலும் அந்த தலைமையோடு அல்லது தலைமைக்கு பணியாற்றிய நிர்வாகியோடு முரண்பட்டு இருக்கிற ஒரு சில கூட்டங்கள், ஒரு சில மக்கள் திரள்வது இயல்பான வழக்கம்ங்க. அதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கட்சியும் போய் நம்ப முடியுங்க. அதாவது அதிமுகவில பிளவு என்பது இன்று புதிதல்ல. எம்ஜிஆருக்கும் சரி, அம்மாருக்கும் சரி, இன்றைக்கும் சரி தொடர்ந்து அது வாடிக்கை வந்துட்டே வருது. அந்த நிலையிலும் கூட ஒவ்வொரு முறையும் அந்த தலைவர்கள் அந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு ஒரு துளி கூட இயக்கம் சரியாமல் பாதுகாக்க வரலாறு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு எடப்பாடியார் மிக சரியாக அதிமுகவை சரிய விடாமல் பாதுகாப்போடு இயக்கத்தை இன்னைக்கு நிலைநிறுத்திருக்காரு. இந்தியாவில 3வது பெரிய கட்சியா வந்த அதிமுகவை இன்றைக்கு 3ஆம் நபராய் மாறிவிட்ட பன்னீர்செல்வத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் கடந்த சில மாதங்களாக அவர் நடவடிக்கை அமைந்திருக்கிறது. ஒன்று பாஜகவோடு இணைந்து போக விரும்புகிறார், இன்னொன்று திமுகவுக்கு ஒத்திசைவாக விரும்புகிறார். அவரை பொறுத்தவரை அதிமுகவுக்கு இணையாக, அதிமுகவுக்கு சார்பாக, அதிமுகவுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு சரியாக இயங்கவே இல்லைங்க. எனவே அவர் அதிமுகவே இல்லை என்பது சட்ட ரீதியாக வந்துருச்சு, தார்மீக ரீதியாக வந்துருச்சுங்க. எனவே திரு பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அதிமுகவை சேர்ந்தவர் அல்ல, அவர் உறுப்பினர், அவர் பயன்படுத்த கூடாது. எனவே அவருக்கான ஆதரவு. திரு பொங்கலூர் மணிகண்டன், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது 2 நீதிபதிகள் அமர்வு அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள்.